பின்னாடி போ. தாக்கலாம்னு நினைச்சு கூட பார்க்காத. எங்க 3 பேர்ல யாருக்காவது ஒருத்தருக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட உன் பெட்டி எப்பவுமே உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. போ. அமர், நீதான் கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டல? ஓ, தப்பு என்னுடையது. நான் உன்னுடைய கடைசி மூச்சு பிரிகிற வரைக்கும் உன் பக்கத்திலே நின்னு பார்த்திருக்கணும். என்னுடைய அந்த சின்ன தப்போடைய விளைவாலதான் நீங்க 3 பேரும் இப்ப என் முன்னாடி நின்னுட்டு இருக்கீங்க. இந்த ரோகிணியை நான் அப்பவே கொண்டு இருந்திருக்கணும். அப்படி பண்ணிருந்தா இந்த பிரச்சனை வேண்டாம். அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ். உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், அந்த மாதிரி எதுவும் பண்ணாத. அக்கா என்ன பண்றவங்களே எதுவும் பேசாத. நீ எதுவும் பேசாத. நான் பேசிட்டு இருக்கேன். ஆனா அக்கா நீங்க ரோகிணி எதுவும் பேசாத. இங்க பாரு, நான் உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். உங்ககிட்ட எங்களால போராட முடியாது. உன்னோட சக்திக்கு முன்னாடி நாங்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நிச்சயமா உன்னை எங்களால ஜெயிக்கவே முடியாது. ப்ளீஸ் மன்னிச்சிடு. நீ அந்த பெட்டி எடுத்துக்கிட்டு எங்க வாழ்க்கையை விட்டு எங்க வீட்டை விட்டு தயவு செஞ்சு நிரந்தரமா போயிடு ப்ளீஸ். சரிக்கா, நீங்க இவ்வளவு கேக்குறதுனால நான் உங்க குடும்பத்தை விட்டு போயிடுறேன். ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. கண்டிஷனா? என்ன கண்டிஷன்? அந்த பெட்டியோட சேர்த்து சித்தார்த்தம் என் கூட வரணும். இல்ல, அப்படி நடக்கவே நடக்காது. இதான் நடக்க போகுது. நான் அப்படி நடக்க விட மாட்டேன். அதுக்காக நான் என் உயிரை விட வேண்டியது இருந்தாலும் பரவாயில்ல. ஒருவேளை சித்தார்த்துக்காக நீ உன் உயிரை கொடுக்க முடியும்னா அவருக்காக என்னால யாருடைய உயிரையும் எடுக்க முடியும். நீ இந்த மாதிரி எல்லாம் ஏன் பண்ணிட்டு இருக்க? நாங்க உனக்கு என்ன துரோகம் பண்ணோம்? நீ எதுக்காக எங்களை இப்படி பழி வாங்கிக்கிட்டு இருக்க? சொல்லு. என்ன துரோகம் பண்ணீங்களா? நீங்க என்கிட்ட இருந்து என் புருஷனை பறிச்சிட்டீங்க. இங்க பாரு, உனக்கு தேவையில்லாம தப்பான அபிப்பிராயம் உண்டா இருக்க? நாங்க அந்த மாதிரி எந்த தப்பு பண்ணல. தப்பான அபிப்பிராயம் மனுஷங்களுக்கு தான் ஏற்படும், எங்களுக்கு இல்ல. எனக்கு தெரியும் நீங்க என்ன செஞ்சீங்களோ அத வேணும்னே செய்யல. ஆனா உண்மை இதுதான். நீங்க தான் என் புருஷனுடைய உயிரை பறிச்சிட்டீங்க. நீங்க இத பத்தியே யோசிக்கல. என் நிலைமைய உணராம நீங்க அந்த மாதிரி பண்ணதாலதான் நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அக்கா,
ஒரு சின்ன விபத்து என் வாழ்க்கையை மாத்திருச்சு. அநேகமா அமரும் சீமாவும் அவளை பத்தின உண்மைகளை அவ வாயாலே சொல்ல வச்சிருப்பாங்க. இப்போ சித்தார்த்தனுக்கு உண்மை தெரியணும், அவ்வளவுதான். இது ரோகிணியோட குரலாச்சு. பிரேம், சீமா எங்க? அப்புறம் அமரும் ஸ்ருதியும் இவங்க இறந்துட்டாங்கன்னு எல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம். பிரேம், இங்க என்ன நடக்குதுன்னு புரியலையே. ரோகிணி அவங்க முன்னாடி ஏன் அழுதுட்டு இருக்கா? சித்தார்த்தனா, முதல்ல நான் சொல்றதை கேளுங்க. பிரேம், உனக்கு இதெல்லாம் தெரியுமா? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நீ ஏன் என்கிட்ட இருந்து மறைச்ச? இதனாலதான் நான் ஒரு ராஜநாகமான. அது மட்டும் இல்ல, என் புருஷன ஒரு ராஜநாகம் தான். அவரு நீங்க எல்லாருமே சேர்ந்து கொன்னுட்டீங்க. அந்த பெட்டியில அதுல இருக்கிற உடம்பு அது என்னுடைய புருஷன். அதுல இருக்கிற உடம்பு என் புருஷனுடையது. அவரை நீங்க எல்லாருமே சேர்த்து கொன்னுட்டீங்க. என் புருஷனை கொன்னுட்டீங்க. ஆம்பளை பாம்பு இல்ல பொம்பளை பாம்பு பல வருஷமா தவம் செய்யும் மாணிக்கத்தை அடையறதுக்காக. அப்பதான் அது ராஜநாகமா மாறும். நானும் என் புருஷனும் அந்த தவம் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். விக்ரம் கூட்டிட்டு வந்த அதே காட்டுக்குள்ள விக்ரம் கூட நீங்களும் வந்தீங்களேக்கா. ஒரு நாள் 3-4 பேர் சேர்ந்து எங்களை காட்டுக்குள்ள சுத்தி வளைச்சிட்டாங்க. அப்ப சிவனுடைய தயவால அந்த லீலா வந்து எங்க உயிரை காப்பாத்தினா. அப்பல இருந்து எனக்கு மனுஷங்க மேல நம்பிக்கை வர ஆரம்பிச்சது. அப்பதான் நான் முதல் முறையா ஒருத்தங்க முன்னாடி என்னுடைய மனித ரூபத்தை நான் எடுத்தேன். லீலா எனக்கு சிநேகிதி மட்டும் இல்ல, எனக்கு ரொம்ப நெருக்கமானவளா மாறிட்டா. அவளுடைய எல்லா சுக துக்கங்களையும் என்னோட பகிர்ந்துகிட்டா. அப்பதான் உங்களை பத்தி அவ என்கிட்ட சொன்னா. அந்த விக்ரம் உங்களுக்கும் அந்த கிராமத்தை சேர்ந்தவங்களுக்கும் எவ்வளவு கொடுமை பண்றான்னு சொன்னா. ஆனா அந்த நேரத்துல எங்களுடைய தவம் முடிவடையல. யாரையாவது தொந்தரவு பண்ணா எங்க தவம் முழுசா முடியாது. அதனாலதான் நாங்க விருப்பப்பட்டு எங்களால உங்களுக்கு உதவி பண்ண முடியல. அப்ப அதுக்கு நடுவுல என்னுடைய புருஷன் சித்தார்த்துக்கு ஒரு தானம் செஞ்சாரு. சித்தார்த் அந்த காட்டுல நடந்து போயிட்டு இருக்கும் போது அவருடைய கால் என் புருஷன் மேல பட்டுருச்சு. அப்போ வேண்டாம்,
அந்த பாம்பு அடிக்காதீங்க, அதுவே போயிடும். அதுக்கப்புறம் என் புருஷனால அந்த தவத்தை தொடர முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அதோட லீலா உயிரை காப்பாத்துறதுக்காக அங்க வந்து 2 பேரை கொத்த வேண்டியதாயிடுச்சு. அதனால என் புருஷனால தவமே செய்ய முடியாத படி ஆயிடுச்சு. காட்டுக்கு திரும்பி வர சமயத்துல அந்த விக்ரமுடைய பார்வை எப்படி என் புருஷன் மேல பட்டுச்சுனே தெரியல. விக்ரம் என் புருஷனை பிடிச்சிட்டாரு. நான் மட்டும் அந்த இடத்துல இருந்திருந்தேன்னா கண்டிப்பா அப்படி நடக்க விட்டுருக்க மாட்டேன். உங்களை காப்பாத்துறதுக்காக சித்தார்த் நடுவுல வரும்போது என் புருஷன் அதை பார்த்து பயந்துட்டாரு. அந்த பயத்துல அவரு சித்தார்த்த கொத்திட்டாரு. அங்க இருக்கிற ஒரு பாம்பாட்டி அவருடைய மந்திர தந்திரங்களை பயன்படுத்தி என் புருஷன் அங்க திரும்ப வர வச்சார். ஒரு நரபராதியை கொத்திட்டோன்னு என் புருஷனுக்கு நல்லாவே தெரியும். அதனால தன்னுடைய விஷயத்தை அவர் உறிஞ்சிட்டாரு. அப்புறம் அங்கிருந்து போயிட்டாரு. அன்னைக்கு எல்லாமே சரியாயிடுச்சுன்னு நீங்க எல்லாருமே நினைச்சுக்கிட்டீங்க. என் புருஷன் சித்தார்த்துக்கு உயிர் தானே கொடுத்ததுக்கு அப்புறம் தன்னுடைய உயிருக்கே அவர் ஆபத்தை ஏற்படுத்திக்கிட்டாருக்கா. எல்லாருக்குமே தெரியும் நாகத்தோட விஷயம் மனுஷங்க உயிரை எடுக்கணும். ஆனா சில பேருக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும். ஒருவேளை அதே நாகம் தன்னுடைய விஷயத்தை திரும்ப எடுத்துச்சுன்னா அதாலேயும் அதுக்கப்புறம் உயிர் வாழ முடியாது. அக்கா, என் புருஷன் இறந்துட்டாரு. ஆனா அவருடைய வாழ்க்கையை சித்தார்த்த கொடுத்துட்டு போயிருக்காரு. அதனாலதான் நான் சித்தார்த்த பார்க்கும் போதெல்லாம் எனக்கு சித்தார்த் தெரியல, என்னுடைய புருஷன் தான் தெரிகிறாரு. அதோட இப்போ என்னால அவரை எந்த சூழ்நிலையும் விட்டுட்டு போகவே முடியாது. எனக்கு தெரியும் என் வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்திருக்கோ அது எதுக்குமே நீங்க யாரும் பொறுப்பு இல்லை. அதான் நான் இந்த ரோகிணி உயிரையும் பறிக்காம இருக்கேன். நான் சித்தார்த்த மட்டும்தான் அடைய நினைச்சேன். அதனாலதான் நான் ரோகிணியோட ஞாபக சக்தி அழைச்சேன். அவளுக்கு ஸ்ருதி என்ற அடையாளத்தை கொடுத்தேன். அப்புறம் நான் ரோகிணியா மாறி பரத்வாஜ் ஹவுஸ்ல தங்க வந்துட்டேன். சில பேரு அஸ்வினி ஹேர் ஃபால் கண்ட்ரோல் நான் ரோகிணியோட ஞாபக சக்தி அழைச்சேன். அப்புறம் நான் ரோகிணியா மாறி பரத்வாஜ் ஹவுஸ்ல தங்க வந்துட்டேன். இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறமாவும் மறுபடியும் இந்த ஸ்ருதி எப்படி உங்ககிட்ட வந்தானே எனக்கு தெரியல. அப்புறம் தான் நான் விரும்பாத விஷயங்கள் எல்லாமே நான் பண்ண வேண்டியதாயிடுச்சு. உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுக்கா. அன்னைக்கு உங்களை மாடியில இருந்து கீழே கொதிக்க வச்சேன்னு அதையும் கட்டாய சூழ்நிலை. ஏன்னா நீங்களும் அப்புறம் உங்க தங்கச்சியும் தனித்தனியா இருக்கணும்னு நினைச்சேன். நான் அப்படி பண்ணலனா நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன சித்தார்த் கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு ஏதாவது யோசிச்சிருப்பீங்க. இவ போய் சொல்லிக்கிட்டு இருக்காமா? நான் எதுக்கு போய் சொல்ல போறேன்? ஏன்னா நீ ரோகிணி இல்ல துர்கா.
எங்க குடும்பம் மொத்தத்தையும் நீங்க கைதியாக்கி வச்சிருக்கீங்க. சித்தார்த், நான் ஏன் இப்படி நடந்துகிட்டேன்? எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். ரோகிணி என் கண்ணெதிரிலேயே தான் இருந்திருக்கா. இருந்தாலும் அவளை என்னால கண்டுபிடிக்க முடியல. அவளோட ஞாபக சக்தியை இழந்திருந்தாலும் என்ன அவ அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டா. அரைகுறை ஞாபகங்களோடு எனக்கு அந்த நிமிஷம் மட்டும்தான் ஞாபகம் வருது. நம்ம 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சந்தோஷமா வாழ்ந்த நாட்கள். ஆனா நான் என்னோட அந்த உணர்வை, என்னோட ரோகிணியை உதாசீனப்படுத்திட்டேன். அவளை தப்பா பேசிட்டேன். நான் ஏன் இப்படி பண்ண? எனக்கு என்ன ஆச்சு? ஆனா ரோகிணியோட ஆக்சிடென்ட், அவளோட முகம். அக்கா, ரோகிணி முகம் மாறவே இல்லை. டாக்டர்ஸ் அவங்களோட வேலையை நல்லபடியா தான் செஞ்சாங்க. நான் தான் வசிய சக்தியை பயன்படுத்தி இவன் ஞாபகங்களை அழைச்சிட்டேன். அப்புறம் தான் நேத்து நைட்டு சித்தார்த் கையில ஒரு மஞ்ச கயிறு கட்டி அவரை என் வாழ்க்கையில ஒருத்தரா மாத்துறதுக்கான வேலையும் ஆரம்பிச்சிட்டேன்க்கா. ஆனா அதை நான் முழுசு செய்யறதுக்கு என்னுடைய பெட்டி, அந்த நாகம், அதான் என் புருஷனுடைய உடம்பு எனக்கு வேணும்க்கா. நான் உங்க எல்லாரையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு என் புருஷன் இருக்கிற அந்த பெட்டி எனக்கு திருப்பி கொடுத்துருங்கக்கா. என்னெல்லாம் நடந்ததோ அது எல்லாமே ஒரு விபத்து. அதுக்காக நீ என்னோட குடும்பத்தை பழி வாங்கிக்கிட்டு இருக்க. இது சரியில்லை. அப்புறம் நீ சித்தார்த்தியை தேவையில்லாம கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க. தேவையில்லாம எனக்கு கோபம் வர வைக்கிறீங்கக்கா. உங்க எல்லாருக்கும் என்னை பத்தி தெரியும். யார் என்னை பத்தின உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்களோ, இல்ல என்னையும் சித்தார்த்தையும் பிரிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியும்ல. வைஷ்ணவி அம்மா, அவங்கள பத்தி ஞாபகம் இருக்கா இல்லையா? அது என் கோபத்துக்கான விளைவுதான். ஆனா எங்களுக்குன்னு சில விதிமுறைகளும் சில சட்டங்களும் இருக்கு. நாங்க காரணம் இல்லாம மத்தவங்களுக்கு பாதிப்பு உண்டாக்க மாட்டோம். இவ்வளவு நாள நான் உங்க குடும்பத்தை கூட தானே உங்க தங்கச்சியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். உங்க எல்லாரையுமே என்னுடைய சொந்தமா நினைக்கிறேன். அதனால அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு என்னால எப்படி பாதிப்பு உண்டாக்க முடியும்? உங்களுக்கே தெரியும்ல, பெரிய பாட்டி அப்புறம் சந்திர மாமா, அவங்க நிலைமைக்கு காரணம் அவங்க மட்டும்தான். அதுல ஏன் தப்பு எதுவும் இல்ல. அக்கா, என்னால இதை சரி செய்ய முடியும். ஆனா அதுக்கு நீங்க என்னுடைய பெட்டியை திருப்பி கொடுக்கணும், சித்தார்த்தையும் கொடுக்கணும். அது முடியாது. நான் அந்த மாதிரி நடக்க விட மாட்டேன். ஏன்னா சித்தார்த் என்னுடைய புருஷன். நீ அவரை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. அக்கா, நான் உங்ககிட்ட மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன். பிளீஸ்க்கா, எனக்கு என் பெட்டியை திருப்பி கொடுத்துருங்க. எனக்கு என்னுடைய சித்தார்த்தம் வேணும். அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் முன்ன மாதிரியே மாத்திடுறேன். அப்புறம் இந்த ஸ்ருதிய இங்க இருந்து நிரந்தரமா எங்கேயாவது அனுப்பிடுங்க. பிளீஸ்க்கா, நான் சொல்றது மட்டும் கேளுங்க. நான் யாருக்கும் பாதிப்பு உண்டாக்க விரும்பலக்கா.
அக்கா ரோகிணி, ஒருவேளை நான் பேசின எல்லாத்தையுமே சித்தார்த் கேட்டுட்டாரா? மகாதேவி சித்தார்த்த இப்ப பேசின எல்லாத்தையுமே கேட்டிருக்கணும். சித்தார்த்த எப்படியாவது அவருடைய உண்மையான ரோகிணி கண்டுபிடிக்கணும். मंगला काली भद्रकाली कपालिनी जयन्ती मंगला काली भद्रकाली कपालिनी दुर्गा क्षमा शिवा धात्री दुर्गा क्षमा शिवा धात्री स्वाहा स्वधा नमोस्तुते 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 सिद्धार्थ